தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா தான் பாடி ஹைட்ரேஷனாக இருக்கும். இல்லாட்டி நம்ம ஸ்கின்னு வறண்டு போயிடும். தண்ணியே குடிக்காமல் இருந்தீங்கன்னா ஸ்கின்னு ஹேரு எல்லாமே ட்ரை ஆயிடும். ஸோ நம்மளோட பாடிக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கறது மாய்ஸ்சரைசர். இப்போ நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக அவங்களோட ஹோல் பாடிக்கு நம்ம ஹைட்ரேஷன் கொடுக்க முடியாது. ஸோ ஃபுல் பாடி லோஷன்லாம் இருக்குது, அது கிளைண்ட்டு யூஸ் பண்ணிக்க சொல்லிக்கலாம். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபேஸு, ஹேண்டு, நெக்கு, எங்கே நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த பார்ட்டு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஹைட்ரேஷன் கொடுப்போம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மாய்ஸ்சரைசர். பட் மாய்ஸ்சரைசரில் உங்களோட வேனிட்டியில் 2 வகையான மாய்ஸ்சரைசர் இருக்கணும். ஒன்று ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இன்னொன்று அவங்களுக்கு மாய்ஸ்சரை கொடுக்கறதுக்கு. யாருக்கு ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணணும்? ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கா, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கா? ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னா, அவங்களோட நிறைய ஆயிலை கொஞ்சம் அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான மாய்ஸ்சரைசராக இருக்கணும். ஓகேவா? ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மாய்ஸ்சர் கொடுக்குற மாதிரி 2 வகையான மாய்ஸ்சரைசர் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னுக்கு போடுற மாய்ஸ்சரைசரை வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக சூஸ் பண்ணணும். தண்ணியில் ஒரு வளவளப்பு இருக்கா? கையில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறீங்க, அது தொட்டு பார்த்தீங்கன்னா வளவலன்னு இருக்குமா? இருக்காதா? இருக்காது. தண்ணி அடித்து தொட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சாஃப்டாக மட்டும்தான் இருக்குமே தவிர இப்படி வளவலன்னு இருக்காது. கொஞ்சம் ஆயில், தேங்காய் எண்ணெய் போடுறீங்க, அந்த இடம் வளவலன்னு இருக்காதா? இருக்குமா? ஸோ அந்த மார்க்கெட்டில் தண்ணி மாதிரியான மாய்ஸ்சரைசரும் கிடைக்குது, நம்ம ஆயில் மாதிரியான மாய்ஸ்சரைசரும் கிடைக்குது. புரியுதா? அப்போ எது யாருக்கு போடணுங்கிற ஐடியா மட்டும் உங்களுக்கு வேணும். மாற்றி போட்டால் வேலை தப்பாயிரும். ஆயிலி ஸ்கின் ஓவர் ஆயிலி ஆயிரும், ட்ரை ஸ்கின் ஓவர் ட்ரை ஆயிரும். எப்படி இருக்கேன் கை பார்க்கறதுக்கே? அப்படியே பல 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 நின்னுதா? அப்படியே லைட்டு பட்டோன்னா ஜொலிக்குதா? நல்லா இருக்குல்ல அப்படி பார்க்கறதுக்கே? ஸோ நம்மளோட மேக்கப் நல்லா எப்படி வேணும்னா இந்த மாதிரி போடலாம். நம்ம மேக்கப்பே போட மாட்டோம், வித்தவுட் மேக்கப்பில் கூட இந்த மாதிரி கொஞ்சம் மாய்ஸ்சரைசரை போட்டு விட்டோன்னா ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா க்ளாஸியாக தெரியும். மேக்கப் போடாமல் இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸே இப்படி இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? மேக்கப்பில் போடும்போது மேக்கப் கொஞ்சம் க்ளோவாக தெரியும். இது மாய்ஸ்சரைசர். இது